ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிவன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பக்கத்தில் இருக்க குரோம்பேட் ஏரியாவில் பச்சைமலை அப்படிங்கிற மலை மேலே இருக்குது. ஸோ இந்த பச்சைமலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிவத்தர் வாழும் சிவன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா மலைனா ரொம்ப பெரிய மலை கிடையாது, ஒரு 100 படிக்கட்டு இருக்கும், அதுக்குள்ளார தான் இருக்கும், ஒரு சின்ன குன்றுனே சொல்லலாம். நம்ம படிக்கட்டில் ஏற முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த காரு பைக் எல்லாம் போகிறதுக்கு மேலே போகிறதுக்கே பாதை போட்டிருக்காங்க மலை மேலே, அந்த கோயிலுக்கே போகும். இப்போ பார்த்திங்கன்னா பராமரிப்பு பண்ணி நடந்துகிட்ருக்கனால அந்த சைடு போக முடியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் அதை முடிச்சிருவாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மலை மேலே சிவன் கோயில் இருக்குது. மூலவராக சிவனை தான் வழிபடுறாங்க. இந்த சிவனுக்கு அத்ரி ஈஸ்வரருங்கிற பேரும் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அனுஷா தேவியும் இதில் பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாங்க. ஸோ இந்த மலை மேலே இன்னொரு குகை கோயில் இருக்குது, ரொம்ப அழகான குகை கோயிலுங்க. இந்த குகைக்குள்ளார பார்த்திங்கன்னா பாலாம்பிகை அப்படின்னு சொல்லி அம்மனை வச்சு வழிபடுறாங்க. ஸோ இது மட்டும்தான் இந்த மலை மேலே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை. ஸோ இந்த கோயில் தான் உச்சியில் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதுக்கு மேலே படிக்கட்டு போகுது. அந்த படிக்கட்டு மேலே பார்த்திங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் தான் அந்த சித்தர், இங்கே இருந்த சித்தர்களில் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அத்ரி மகரிஷி அப்படிங்கிறவரை கேதுவோட சேர்த்து அங்கே சிலையாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அகஸ்தியர் முனிவர். நம்ம அகஸ்தியர் முனிவர் அவங்களுக்கு தெரியும் நல்லாவே. அவங்கள பக்கத்தில் ராகு அவரையும் வச்சு 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் விநாயகரை வச்சு இது பண்ணியிருக்காங்க. இந்த உச்சியில், இந்த கோயிலோட உச்சியில், இந்த கோயிலோட உச்சியிலேருந்து பார்க்கும்போது நம்ம சென்னையில் இருக்கிற திருநீர்மலை தெரியுது. செம்ம வியூவாக இருக்குங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம்னே சொல்லலாம். அதாவது சென்னையில் பரபரப்பாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு, இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நானும் போனேன். மேலே போகும்போது ரொம்ப பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்லாம் எங்கே போச்சுனே தெரில நான் திருப்பி ரிட்டன் கீழே வரும்போது. ஸோ உண்மையிலேயே சொல்கிறேன், நான் நல்லா அனுபவப்பட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் போய் அந்த சிவனை வழிபட்டுட்டு வாங்க.